அண்மை செய்தி. கடலூர் குறிஞ்சி நகர், குமரப்ப நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அந்த வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. ரப்பர் படகுகள் மூலம் வீடுகளுக்குள் மாட்டிக்கொண்ட மக்களை வீரர்கள் பத்திரமாக மீட்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். படகுகளில் சென்று தீயணைப்பு வீரர்கள் வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை பத்திரமாக மீட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அந்த பகுதி முழுவதும் மார்பளவுக்கு வெள்ள நீர் தேங்கி நிற்கும் நிலையில் வீடுகளில் சிக்கியுள்ள மக்களை தீயணைப்புத்துறை வீரர்கள் பத்திரமாக மீட்டு வருகிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். பாரிவள்ளல், நம்மால் திரையில பார்க்க முடியுது, கழுத்தளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கு. எத்தனை வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு? மக்களை மீட்க என்ன மாதிரியான துரித நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? தர்ஷினி, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா குமரப்ப நகர், டிஎஸ்எல் நகர், குறிஞ்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் இந்த பகுதியில் இருக்குது. இன்று அதிகாலை ஏற்பட்ட இந்த தென்பெண்ணை ஆற்றின் வெள்ளப்பெருக்கால இந்த குடியிருப்பு பகுதி முழுவதுமே வெள்ளக்காடாக இருக்குதான் பாருங்க. வீடுகள் முழுவதும் தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சியை தான் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ ஒரு சிலவங்களை தீயணைப்புத்துறையின் சார்பாக 4-5 இடத்துல ரப்பர் படகு மூலம் மீட்கும் பணி இப்போ நடைபெற்று இருக்கு. நம்மிடையே தீயணைப்புத்துறை அதிகாரி இருக்கிற அவருக்கு விட்டு அந்த கருத்துக்களை கேட்போம். சார், காலையிலேருந்து இந்த பகுதியில் வெள்ளக்காடாக இருந்துட்டு இருக்கு. நீங்கள் எத்தனை முறை இந்த பகுதியிலேருந்து எவ்வளோ பேரை காப்பாற்றிருக்கீங்க, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். சார் வணக்கம் சார். காலையில் 4:30 மணிலேருந்து இந்த இடத்துல நாங்கள் ஒர்க் பண்ணின்னு இருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் 10 போட்டை யூஸ் பண்ணின்னு இருக்கோம். முல்லை நகர், குறிஞ்சி நகர், விஎஸ்எல் நகர், குண்டு பலவாடி, கோண்டூர் இந்த பகுதியில் தொடர்ந்து மீட்பு பணியை மேற்கொண்டிருக்கோம். இதுக்கும் 200க்கும் மேற்பட்ட மக்களை பாதுகாப்பாக மீட்டு பாதுகாப்பான தங்கு விடுக்கிறதுக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன் சார். இல்லை, இந்த பகுதியை மட்டும் சொல்லியிருக்கீங்க. இந்த மற்ற பகுதியில் எத்தனை அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்காங்க? வீரர்கள் எந்த அளவுக்கு துடிப்பாக செயல்படுறாங்க? எவ்வளோ பேரை மீட்டிருக்கீங்க? இன்னும் எவ்வளோ பேரை மீட்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட போகிறீங்க சார்? சார், இது வரைக்கும் 6 அலுவலர்கள் இருக்காங்க சார். கிட்டத்தட்ட 100 தீயணைப்பு வீரர்கள் இந்த பணியில் மீட்பு பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வராங்க. தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக போயிட்டு பாதுகாப்பாக யாரெல்லாம் தேவைப்படுதோ அவங்கள மீட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வருவார் சார். தர்ஷினி, நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, அதிகாரி சொன்னது போல் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட அவங்க 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களை பாதுகாப்பாக அந்த படகுகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவர்களை கரைக்கு கொண்டு வந்த பிற்பாடு மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு அதாவது புயல் பாதுகாப்பு மையம் தங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அவர்கள் அந்த இடத்துக்கு செல்லக்கூடிய நிலை தான் இப்போ தற்சமயம் இருக்குது. தர்ஷினி, கள விவரங்களுக்கு நன்றி. கொஞ்சம் கூப்பிடுங்க. வெளியே வந்துடும் போட்டு, அதுக்குள்ள அதுக்குதான். ஹலோ.